ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த புது மார்ச் மாசத்துல உங்க எல்லாரையும் மீட் பண்றதுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் குட்டீஸ். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு வந்துட்டு நம்ம டைரக்டா டாபிக் போயிடலாமா? இன்னைக்கு என்ன டாபிக் வந்து நம்ம பார்க்க போறோம்? இப்போ இந்த மார்ச் மாசம் வந்துட்டு எப்படிப்பட்ட மாசம்? எல்லாருக்கும் எக்ஸாம்ஸ் இருக்கும். ஏப்ரல் மாசத்துலயும் சில பேருக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும். அப்ப என்ன பண்ணிருப்போம்? நம்ம எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்திருப்போம் இல்லையா இவ்வளவு நாள். அதுதான் குட்டீஸ் நம்மளோட டாபிக்கும் கூட இன்னைக்கு. இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் அப்படின்றத நம்மளோட டாபிக்கா இருக்க போகுது. அக்கா ப்ரிப்பரேஷன் சொல்றீங்க, அப்படி என்ன ப்ரிப்பரேஷன்? கர்த்தர் இது பண்றது என்னக்கா ப்ரிப்பரேஷன் அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? ஓகே குட்டீஸ், நம்ம அவ்வளோ நார்மலா நம்ம நினைச்சிடக்கூடாது. இப்போ உங்களுக்கு எக்ஸாம் இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க? உட்காந்து டே அண்ட் நைட்டா உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க இல்லையா? நிறைய மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதே வந்துட்டு டூர் போறாங்கன்னு சொன்னா என்ன ஆயிரும்? ரொம்ப குஷி ஆயிரும். போயிட்டு ஈவினிங் போயிட்டு என்ன பண்ணுவோம்? டேடியை கூட்டிட்டு போயிட்டு மம்மியை கூட்டிட்டு போயிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி நம்மளோட பேக்ல வச்சு ப்ரிப்பேர்டா இருப்போம் நம்ம. ஓகே, அதே மாதிரி தான் நம்ம வந்துட்டு கர்த்தரை நம்ம மீட் பண்ணும் பொழுது, கர்த்தருக்காக நம்ம அவர் நேரத்தை செலவழிக்கும் போது கூட நம்ம என்ன பண்ணணுமா? ப்ரிப்பேர்டா போகணுமா? அதே மாதிரி தாவீது அங்கிள் வந்துட்டு என்ன சொல்றாங்க? அவரோட சங்கீதத்துல வந்துட்டு நான் உங்களை பாடி கீர்த்தனம் பண்றதுக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாருங்க, அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்பொழுது ஒரு பாடல் அப்படின்றது கூட என்னது? ஒரு ஆயத்தமான ஒரு நிலைமையில தான் நம்மளுக்கு இருக்குது. அந்த நம்மள ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு பாடலா நம்ம இருக்கலாம். குட்டீஸ், இந்த ப்ரிப்பரேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது நம்ம டைரக்டா நம்ம ப்ரேயர் பண்ணிடலாம் தான். ஆனா கர்த்தருடைய அந்த பிரசன்னத்தை நம்ம உணரணும் இல்லையா? அவர் நம்மள்ட்ட பேசுறத நம்ம உணர ஆரம்பிக்கணும். அதுக்குள்ளாக நம்ம என்ன பண்ணணும்? போகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம ஏதோ ஒரு விளையாட்டுக்கு போறோம், விளையாட ஸ்டார்ட் பண்றோம், ஃபுட்பால் விளையாடுறோம் அப்படின்னா அதுக்காக என்ன பண்ணுவாங்க? ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த ப்ரிப்பரேஷன் எல்லாம், அந்த ஸ்ட்ரெச்சஸ் அதெல்லாம் பண்ணிட்டு விளையாட போனாலும் எப்படி இருக்கும்? அந்த விளையாட்டு ரொம்ப ஸ்மூதா அவங்களுக்கு போகும். அதே மாதிரி தான் நம்ம ஜபிக்கும் பொழுதுமே கூட புதினால பாட்டுனால என்ன பண்ணணும்? நம்மளே ஆயத்தப்படுத்தி கொண்டு நம்ம வேத வாசிப்புக்குள்ள போகும் பொழுதும் ஜெபிக்கும் பொழுதும் அவரோட பிரசனத்தை முழுமையா நம்மளால உணர முடியும். குட்டீஸ், இப்ப படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ரிப்பரேஷன் நான் தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கட்டுமா? முதல்ல நீங்க என்ன பண்ணலாம்? கர்த்தரை ப்ரைஸ் பண்ணி பாருங்க. ப்ரைஸ் பண்ணிட்டு அப்புறம் ப்ரேயர் பண்ணுங்க. ப்ரேயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்க புக்கை எடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்க பக்கத்துல உட்கார்ந்து சொல்லி கொடுக்கறத நீங்க என்ன பண்ணுவீங்க? நிச்சயமா நீங்க உணர முடியும். இந்த எக்ஸாம் பீரியட்ல நீங்க கண்டிப்பா இப்படி ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி பாருங்களேன். கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து அவருக்காக ஆயத்தப்பட்டு உங்களோட ஸ்டடீஸை நீங்க ஸ்டார்ட் பண்ணி பாருங்க குட்டீஸ். நிச்சயமா அந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் நீங்க நல்லா படிச்சு நல்லா எழுதுவீங்க. ஓகே குட்டீஸ், நம்ம இப்போ நெக்ஸ்ட் செஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். தேவனே, என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். சங்கீதம் 108:1. நான் ஒரே தடவை சொல்கிறேன், நீங்கள் திருப்பி சொல்கிறீங்களா? தேவனே, என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். சங்கீதம் 108:1. ஓகே குட்டீஸ், அண்ணன் இன்னொரு வாரத்தில் உங்களை சந்திக்கிறேன். பாய் குட்டீஸ். இப்போ நீங்கள் வசனம் நல்லா கேட்டுட்டீங்க இல்லையா? இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச செஷன் என்னது? ஸ்டோரி டெல்லிங்ல. இப்போ யார் அந்த ஸ்டோரியை சொல்ல வராங்கன்னு தெரியுமா? யார் பேச என்ன வராங்க? இப்போ அண்ணா உங்களுக்கு ஒரு சூப்பர் ஸ்டோரி இந்த ப்ரிப்பரேஷனை பேஸ் பண்ணி சொல்லுவாங்க. அந்த ஸ்டோரியை நீங்கள் கேளுங்க, சரிங்களா? வேகமாக குதிரையில் பாவுல் அண்ணனும் சைலஸ் அண்ணனும் சீலா அண்ணனும் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? ஓடிட்டே இருக்காங்க. ஏன்னா குதிரையில் போகிறது அப்படின்னா ரொம்ப பேருக்கு பிடிக்கும். இப்போ இதில் சில பேருக்கு, பசங்களுக்காக இருந்தாலும் சரி கேர்ள்ஸ்க்காக இருந்தாலும் சரி, பைக்கில் போகிறதுன்னா ரொம்பவே பிடிக்கும்ல உங்களுக்கு. பைக்கில் அப்படி திருக்கி போகும்போது அந்த இது ரொம்ப வேகமாக போகணும் அப்படிலாம் நம்ம சில பேர் நினைப்போம், ஆசைப்படுவோம். அதே போல் இப்போ இவங்களுக்கு என்னென்னா, இந்த பாலண்ணனுக்கும் சைலஸ் அண்ணனுக்கும் குதிரையில் போகிறது அப்படின்னா பிடிக்கும். அதுலேயும் குதிரையில் போயிட்டு நிறைய பேருக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு, ஐயோ இதுலேருந்து வெளியில் வர முடியலையே அப்படின்னு கன்ஃபியூஸ்டாக இருக்கிறவங்க, பிரச்சனையோடு இருக்கிறவங்க, போராட்டத்தோடு இருக்கிறவங்களுக்கு, ஹேய் ஏசப்பா பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு ஏசப்பா பற்றி சொல்கிறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதே போல் நிறையா லைனாக ஒவ்வொரு சிட்டியாக போவாங்க. இப்போ சென்னைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், இப்போ தாம்பரத்துலேருந்து வரோம்,
தாம்பரத்துலேருந்து லைனை ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போகணுன்னு வைங்களேன். நார்மலாக நம்ம நடந்து போக முடியுமா? பைக்கில், பஸ்ஸில் நிறைய இடத்துக்கு போவோம். ஆனால் நிறைய நேரம் வந்து நம்ம வந்து எதுக்காக போவோம்? நிறைய பேருக்கு நம்ம ஷாப்பிங் பண்ண, கடைக்கு போக அப்படி இப்படின்னு போவோம். இந்த பால் அண்ணனும் இந்த சைலஸ் அண்ணனும் நிறைய காரியங்கள் பண்ணுவாங்க. ஆனாலும் அதிகமான டைமுக்கு யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, ஐயோ கஷ்டப்படுற ஜனங்கள்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு சிட்டியை கிராஸ் பண்ணும்போதெல்லாம், ஐயோ இந்த சிட்டிக்குள்ளே என்ன பிரச்சனைன்னு தெரியல, வாங்க போய் இவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லலாம். ஏன்னா எல்லா பட்டணத்துலேயுமே யார் இருப்பாங்க? ஆமாம், பாவத்துலேருந்து வெளியில் வர முடியலையே, நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்து என்ன செய்யணும்னு தெரியல அப்படிங்கிற நிலைமையில் அவங்க இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு போயிட்டு, இங்கே பாருப்பா, நீ இந்த பாவம் அந்த காரியத்தை இருக்குல்ல, அதை நீ பணம் கொடுத்தாலோ வேலை செஞ்சாலோ அது உன்னால் என்ன பண்ண முடியாது, அதை விட முடியாது. ஏன்னா நீ பாவம் நிறைஞ்ச உலகத்தில் இருக்க. நீ வந்து ஏசப்பாவை ஏற்றுக்கோ, நீ அவர் பேச்சை நம்பினா, அவரை நீ விசுவாசிச்ச அப்படின்னா அவர் வந்து உனக்கு என்ன பண்ணுவார், விடுதலை கொடுப்பார் அப்படின்னு இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான காரியத்தை இந்த பாலனும் சைலசனும் செஞ்சிட்டு இருந்தாங்க. அதே போல தான் நிறைய சிட்டி போயிட்டு இருக்கும்போது பிலிப் சிட்டி அப்படின்னு அண்ணனும் 2 பேரும் வேகமாக குதிரையில் என்ட்ரு ஆகுறாங்க. என்ட்ரு ஆனதும் உள்ளே போனதும் நிறைய விதமான கடைகள் இருக்குது, நிறைய விதமான என்டர்டெயின்மெண்ட்கான காரியங்கள் நிறையா இருக்குது. உள்ளே போனதும் அப்படிப்பட்ட ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க. அதில் நிறைய பேர் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. சில பேர் சூதாடிட்டு இருக்காங்க. சீட்டில் ஆடுவாங்கள, நம்ம ஏரியாவில் பார்த்துருப்போம், அதில் ஆண்டுட்டு இருக்காங்க. அதுவும் காசு கட்டி விளையாடுறது. அது மட்டும் இல்லை, அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய அரங்கங்கள் இருக்குது. அந்த அரங்கங்களில் போயிட்டு இப்போ ஏதாவது விளையாட்டுக்கு இப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ நம்ம ஊரில் விளையாட்டு நிறைய விளையாட்டு வைப்போம். ஆனால் அடிக்கிற மாதிரி ரத்தம் வர்ற மாதிரி விளையாட்டு வைப்போமா? கிடையாது. ஆனால் அந்த சிட்டியில், பிலிப் சிட்டியில் நிறைய விதமான ரத்தம் வரக்கூடிய சண்டை போடுறது, அப்புறம் மிருகங்களோட ஃபைட் பண்ண வைக்கிறது, நிறைய காரியங்கள் இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது இந்த பாலனுக்கும் சைலசனனுக்கும் ஐயோ இந்த பட்டணத்துலேயும் கூட இப்படிப்பட்ட ஜனங்க இருக்காங்க, இவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லணுமே அப்படின்ட்டு அவங்க போயிட்டு என்ன பண்ணுறாங்க, நன்மையான காரியத்தை சொல்கிறாங்க. இங்கே பாருங்க குட்டீஸ், இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம கடையிலையோ நம்ம இதுலேயோ கொஞ்சம் நிதானிச்சு பார்ப்போமா? இப்போ வந்து சில கடைகளில் சிகரெட் விற்கிறாங்க. உனக்கு தெரியும், எனக்கு தெரியும், சிகரெட் பிடிச்சா பாவம், அதை வைக்கக்கூடாது. ஆனால் நிறைய பேர் பணத்துக்காக அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறாங்கல்ல. இப்போ நம்ம அந்த இடத்துல இருந்து இருப்போம். ஏன் இப்போ நாளைக்கு நீ ஏதோ ஒரு கடை வைக்கிற அப்படின்னா உனக்கு லாபமாகவே வந்தாலும், உங்ககிட்ட நிறைய பணம் வர்ற மாதிரி அதில் லாபம் வந்தாலும் தப்பான விஷயத்தை நீங்கள் பண்ணுவீங்களா குட்டீஸ்? பண்ணவே மாட்டோம். ஏன்னா அது மூலமாக வரக்கூடிய பணம் வந்து என்ன பண்ணும், நம்மளுடைய வாழ்க்கையில் அது ஒரு பிளெஸ்ஸிங்காகவே இருக்காது. ஏன்னா அது அடுத்தவங்களை நீ கெடுத்து அது வரக்கூடிய மணி. அதே போல் அந்த பிலிப் சிட்டியில் நிறைய பேர் பேரண்ட்ஸாக மற்ற கடைகள் வச்சிருக்கக்கூடிய நிறைய அண்ணமார்கள் அதை அநேக காரியங்களை இதை வாங்கிக்கோங்க, இதுதான் உண்மையான காரியம் அப்படின்ட்டு போதைகளை என்ன பண்ணியிருந்தாங்க, அந்த ஜனங்களுக்கு கொடுத்து வச்சுருந்தாங்க. இப்போது அவங்க அதை தவிர வேற நிறைய காரியங்கள், நல்ல காரியங்கள் பண்ணலாம். ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க, அந்த நல்ல காரியங்களை பண்ண முடியாத அளவுக்கு அவங்க அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்காங்க. இப்போ இதை பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு பாலனும் சைலசனும் இப்படி இதுக்கு அடிமையாக இருக்கிறீங்களே, இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கீங்களே, நீங்கள் ஏசப்பாவை ஏற்றுக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லி அந்த சிட்டிலேயே நிறைய பேர் மாறினாங்க. ஆனால் இதனால குட்டீஸ் பாருங்க, அங்கே உள்ள நிறைய கடைகளில் இதை வாங்க வர்றவங்க, இந்த போதை பழக்கத்துக்கு வாங்க வர்றவங்க, கடைக்கு வராமல் போனதுனால, அவங்க ஏசப்பா பிள்ளைய மாறினதுனால இந்த கடைக்காரங்களுக்கு கோவம் வந்துட்டு உடனே என்ன பண்ணுவாங்க, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த 2 பேரும் தான் எல்லாம் காரணம், அவங்க ஜனங்களை வந்து நல்லது சொல்கிறாங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு பிடிச்சிட்டு போயிட்டு ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் போனால் என்ன பண்ணுவாங்க குட்டீஸ்? நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அடிப்பாங்க, தப்பு செஞ்சுட்டுன்னு சொல்லி நிறைய காரியங்கள், தப்பு பண்ணால் காரியங்கள் பண்ணும். ஆனால் பாலனும் சைலன்ஸ் தப்பு பண்ணாங்களா? கிடையாது. அப்போ எதனால தூக்கி உள்ள வச்சிட்டாங்க? நிறையா தப்பான காரியத்தை விற்கிறவங்களுக்கு அவங்களால பாதிப்பு வந்ததுனால அப்படி பண்ணிட்டாங்க. இப்போ ஜெயிலுக்குள்ளே போனதும் பாலனும் சைலசனும் சோகமாக இருந்தாங்களா? கிடையவே கிடையாது குட்டீஸ். ஏன்னா அவங்க கூட ஏசப்பா இருந்ததுனால ஹாப்பியாக இருந்தாங்க. அவங்கள ஒவ்வொரு டைமும் அடின்னு அடித்து ரொம்ப வேதனைப்படுத்திட்டாங்க. முக்கியமாக அந்த ஜெயிலில் அவங்க கூட நிறைய கைதிகள் இருப்பாங்களே, ஒருத்தர் மட்டும் இல்லை, நிறைய கொலை பண்ணவங்க இருக்காங்க, திருடினவங்க இருப்பாங்க, இன்னும் அடுத்தவங்களுக்கு விரோதமாக ஏதோ ஒரு காரியத்தை திட்டம் பண்ணி அதை செயல்படுத்திட்டு அந்த ஜெயிலுக்குள்ளே வந்திருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களாம் அந்த ஜெயிலில் இருக்காங்க. அப்படிப்பட்ட டைமில் தான் இப்போ பாலனும் சைலசனும் அந்த ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது ஒரு காரியம் பண்ணுறாங்க. உடம்பு ஃபுல்லாக ரத்தம் அடித்து அவங்கள ஒரு தொழு மரத்தில் என்ன பண்ணியிருந்தாங்க, லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ தொழு மரத்தில் சங்கிலிகளால் கட்டி என்ன பண்ணியிருந்தாங்க, சங்கிலிகளால் கட்டி வச்சுருந்தாங்க. அவ்வளோ சங்கிலிகளால் கட்டி அவங்கள அடிச்சிருந்தாங்க.
இருந்தாங்க. ஏன்னா தப்பிச்சு போயிடக்கூடாது, இவங்க வெளியில் போயிட்டா டேஞ்சர் அப்படின்னு. எல்லா ஜெயிலையும் அப்படி வித்தியாசமான தண்டனைகளை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் பாலனுக்கும் சைலாசனுக்கும் ஒரு பழக்கம் இருந்துச்சு. என்னன்னா எப்போதும் எந்த டைமும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி காலையிலேருந்து நான் ஏசப்பை பற்றி சொல்லுவேன். ஆனால் நைட் டைமில் ஏசப்பா செய்த நன்மைகளை நினச்சி நான் பாடி துதிப்பேன் அப்படின்ட்டு ஒரு ஹேபிட் இருந்துச்சு. அப்போ அந்த டைமிங் வந்ததும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா குட்டி, இப்போ நம்ம வீட்டில் காலையில் எழுந்து ப்ரஷ் பண்ணி பழகிருப்போம் இல்லையா? இப்போ அதே பழக்கம் வெளியில் எங்கே போனாலும் நீ ஒன்ஸ் அதுக்கு பழகிட்ட அப்படின்னா எங்கே போனாலும் அந்த டைமுக்கு கரெக்டாக இந்த டைமில் நான் என்ன பண்ணணும், ப்ரஷ் பண்ணணும், இந்த டைமில் நான் தூங்க போகணும் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகுதில்ல. அதே போல் தான் இந்த ப்ரஷ் பண்ணுறது எப்படியோ, சாப்பிட்றது எப்படியோ, எந்த இடத்துக்கு போனாலும் அது நம்மளால் மாற்ற முடியாது எப்படியோ, அதே போல் பாலனுக்கும் சைலசனனுக்கும் டெய்லி ஏசப்பாவை துதிச்சு பழகிட்டு. ஏன்னா எந்த டைம்லையும் அவர் துதிக்கிறது அவருக்கு பிடிக்கும்னு அவங்களுக்கு தெரியும். அப்படி பழக்கினதுனால இப்போ ஜெயிலே வந்தாலும் அந்த பழக்கத்தை என்ன பண்ண முடியல குட்டீஸ், மாற்றவே முடியலை. அப்போ அந்த டைமிங் ஆனதும் உடம்புல பிளட் இருக்கோ இல்லையோ, சங்கிலியெல்லாம் இருக்குது, பரவாயில்ல நான் பாடி துதிப்பேன்ட்டு பாடி துதிக்க ஆரம்பித்தாங்க. அந்த பாட்டில் கூட எப்படி தெரியுமா வருது, இங்கே ஜெயில் இருக்கிற நிறைய பேர் கேட்குற மாதிரி பாடினாங்க. என்ன பாட்டு, அப்போ நீங்கள் ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். நீங்கள் மரிச்சா கூட, ஏன்னா மரிச்சா கூட நீங்கள் எங்கே போயிருவீங்க, அவரை நம்பி உங்கள் பாவத்தை அறிக்கை பண்ணால் ஏசப்புக்கிட்ட போயிடலாம் அப்படின்னு அந்த பாடல் வரிகளில் அதை அழகாக அதை பாடினாங்க. அதை பார்க்கும்போது ஏன்னா நான் சொன்னேன்ல குட்டீஸ், ஏன்னா அடுத்த வாரம் தண்டனை பெற போகிறவங்க அந்த ஜெயிலில் இருக்காங்க. சில பேர் தப்பு பண்ணிட்டு கொலை பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு என்ன தண்டனை மரண தண்டனை கொடுத்துருப்பாங்க. இப்போ அவங்க பயத்தில் இருக்கும்போது இப்படி வித்தியாசமான பயங்களில் இருந்த அந்த ஜெயில் கைதிகள் எல்லாரும் இந்த பாட்டை கேட்கும்போது என்னடா இது வித்தியாசமாக இருக்குது, நான் நினச்சேன் மரிச்சா அவ்வளோதான், இதுக்கப்புறம் எங்கே போகணும் எதுவுமே தெரியாதுங்கிறோம், ஆனால் இந்த பக்கத்து ஜெயிலில் உள்ளவன் இப்படி பண்ணுறாங்களே, அது என்ன ஒரு மாதிரி தொடுதே அப்படின்ட்டு அவங்க ரொம்ப பேர் என்ன பண்ணாங்க, அந்த பாட்டை கவனித்து அது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ப ஆரம்பித்தாங்க. அந்த டைமில் பாடி துதிச்சுட்டு இருக்கும்போது ஏசப்பா சும்மா இருப்பாங்களா குட்டீஸ், நமக்கு ஒரு ப்ராப்ளம்னா இல்லவே இல்லை. அந்த ஜெயில் என்ன பண்ணாங்க, ஏசப்பா டச் பண்ணதுனால அந்த ஜெயிலு ஒரு பூமி எதிர்ச்சி வந்த மாதிரி அதிர்ந்தது. எல்லா ஜெயில் கதவும் ரிலீஸ் ஆச்சு. இப்போ ரிலீஸ் ஆனால் எல்லோரும் என்ன நினைப்பாங்க, ரொம்ப வருஷம் இருக்கிறவங்க இருப்பாங்க, தப்பிச்சு வீட்டுக்கு ஓடிலான்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. இல்லை இப்போ சப்போஸ் அந்த ஜெயிலே இருந்துட்டு வாய்ப்பு கிடைச்சா நம்ம என்ன பண்ணுவோம் குட்டீஸ், ஓடிடுவோம் இல்லையா? ஆனால் அங்கே என்ன நினச்சி தெரியுமா, இந்த பாட்டு பாடி முடிக்கிறக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் ஒரு பாவ உணர்வு வந்துச்சு. ஐயோ இப்படிப்பட்ட யார் அப்படிங்கிற இந்த இயேசுவை பற்றி அறிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் வந்துச்சு. ஐயோ அந்த பாட்டு படிக்கிறவங்களுக்கு நம்ம போய் அவங்கள பார்க்கணும், அவங்கக்கிட்ட இன்னும் விவரமாக கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்துட்டு, கியூரியாசிட்டி வந்துட்டு. அப்படி வந்ததுனால ஜெயில் ஓப்பன் ஆகுது. என்ன நடந்திருக்கும் தெரியுமா, வார்டன், ஏன்னா அவங்க தான் செக்யூரிட்டி இருக்காங்க, தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னா மேலிடத்துல உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க குட்டீஸ், அவங்கள தூக்கிடுவாங்க அல்லது அவங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க. இதற்கு பயந்து அந்த வார்டன் என்ன பண்ணுறாரு, ஐயோ எல்லா ஜெயிலுக்கு அதுவும் ரிலீஸ் ஆகிட்டே எல்லாரும் ஓடி இருப்பாங்களான்னு ஒவ்வொரு ஜெயிலை பார்க்குறாங்க. ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் போய் பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை. என்னடா ஐயோ அப்போ எல்லோரும் தப்பிச்சு போயிட்டாங்களான்னு சூசைட் பண்ணுறதுக்கு கத்தி எடுத்து வச்சிட்டாங்க. சூசைட் பண்ண எங்கே போவோம் குட்டீஸ், கன்ஃபார்மாக நரகத்துக்குள்ளே போவோம். ஏன்னா இந்த உயிர் யார் கொடுத்தது, ஏசப்பா கொடுத்தது இல்லையா? அப்போ நம்ம இது எடுத்துக்கொள்றதுக்கான அதிகாரம் இருக்கா, கிடையாது. கண்டிப்பாக தற்கொலை பண்ணவங்க எங்கே போவாங்க, நரகத்துக்கு நேராக போவாங்க குட்டீஸ். அப்போ அப்படிப்பட்ட தப்பான முடிவு எடுக்க போகும்போது அப்போ பாலன்னு சைலசனன்னு சொல்கிறாங்க, ஹே வார்டன், நீங்கள் ஒன்று எதுவுமே பண்ணிக்காத, நாங்கள் எல்லாருமே இங்கே தான் இருக்கிறோன்னு சவுண்டு. என்னடா சவுண்டு அது, இங்கேருந்து சவுண்டு வருது அப்படின்ட்டு வேகமாக ஒவ்வொரு செல்லாக போயிட்டு அந்த பாலனை அந்த ரூம்குள்ளே போயிருக்கும்போது அவ்வளோ பேர் உட்காந்து ஏசப்பை பற்றி கேட்டுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். அப்போ வார்டன் பார்க்குறாங்க, எல்லோரும் தப்பிச்சு போயிருப்பாங்கன்னு நினச்சேன், ஏன்னா எவ்வளோ நாள் இங்கே இருக்காங்க, ஆனால் எல்லோரும் இங்கே வந்து உட்காந்துருக்காங்களே, என்ன ஆச்சரியம் இது அப்படின்னு கேட்கும்போது அவரும் அப்படியே நின்று உரமாக கேட்குறாங்க. அவங்களுக்கும் ஏசப்பா பற்றி சொன்னாங்க. அந்த நைட்லேயே நிறைய பேர் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டாங்க. குட்டீஸ், இதை பார்க்குற நீங்களும் சரி, நம்ம தொடர்ச்சி என்ன பார்க்குறோம், கர்த்தரை எந்த டைம்லையும் நம்ம துதிப்பதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும்னு நம்ம பார்த்தோம்ல. எப்பொழுதுமே துதிக்கும் போது அவர் நமக்காக கிரியை செய்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, எப்படி அந்த ஜெயில் கதிகள் எல்லாருக்குமே ஒரு இரக்கம் கிருபை கிடைச்சது. ஏன்னா நிறைய பேர் கிடைக்காத ஸ்லாக்கியம் இந்த பாலன மூலமாக சைலசன மூலமாக கர்த்தரிடத்துலேருந்து ஒரு கிருபையை ஏசப்பா இவங்க மூலமாக கொடுத்ததை நம்ம பார்க்குறோம். ஓகே குட்டீஸ், இப்போ நீங்களும் கஷ்டமான டைமில் நீங்கள் இந்த பாலனை போல் சைலசனனை போல் உனக்கு
உனக்கு சில நேரம் கஷ்டமாக இருக்கும், ஏதோ ஒரு உடம்புல வியாதியோ யார்கிட்டையோ நீ அடி வாங்கிட்டு இருப்ப, அந்த டைமில் நீ என்ன பண்ணணும், ஏசப்பாவை பாடி துதிக்கணும். அப்போ உங்கள் மூலமாக நீங்கள் அந்த மாதிரி ஏசப்பாட்ட எந்த டைமாக இருந்தாலும் நீ ஏசப்பாவை ப்ரைஸ் பண்ணிப்பார், கஷ்டமான டைமில் நீ பாடி துதிச்சுப்பார், அந்த டைமில் ஏசப்பா உனக்காக கிரியை செய்வாங்க. ஓகே குட்டீஸ், மீண்டும் ஒரு நல்ல ஸ்டோரியில் அண்ணன் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது யாபேஸ். பாய். ஹாய் குட்டி பிள்ளைங்களா, வசனம் ஸ்டோரி எல்லாம் கேட்டிங்களா? அது மூலமாக ஆண்டவருடைய சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், வழக்கமாக நம்ம என்ன செய்கிறோம், ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ப்ரேயர் பாயிண்ட்ஸுக்காக கருத்தாக நம்ம என்ன பண்ணுறோம், ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவர் நம்ம கருத்தாக ஊக்கமாக நம்ம ஜெபிக்கும் போது ஏசப்பா அந்த ஜெபத்தை என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. சரியா? பைபிள் ஒரு வசனம் இருக்குது, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. சரியா? நம்ம நிச்சயமாக நம்ம ஏசப்பாவை நோக்கி பார்த்து உண்மையாக பாரத்தோடு கூட ஆண்டவரே இந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறோன்னு ஜெபிக்கும்போது ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, நிச்சயமாக பதில் தருவாங்க. சரியா? சரி, இந்த வாரத்தில் நம்ம எதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், எய்ட்ஸ் வியாதினால் பாதிக்கப்பட்ட சிறு பிள்ளைங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இல்லை, ஒவ்வொரு வியாதியும் வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம்ல. இந்த எய்ட்ஸ் வியாதி வர்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இல்லை சில மனிதர்கள் செய்கிற தவறினால் அந்த வியாதி என்ன பண்ணுது, பரவுது. சரியா? அது பரவுறது பெரியவங்க தான் தப்பு செய்கிறாங்க. ஏன் சின்ன பிள்ளைங்களுக்கு வருது பாருங்கள், அவங்க செய்கிற தப்புனால இல்லை அப்பாவி சின்ன பிள்ளைங்களுக்கும் அந்த வியாதி என்ன பண்ணுது, பரவுது. அது மாத்திரம் இல்லை, சில எய்ட்ஸ் வியாதினால் பாதிக்கப்பட்ட சின்ன பிள்ளைங்க இல்லை, அது மட்டும் இல்லை சில எய்ட்ஸ் வியாதினால் பாதிக்கப்பட்டவங்களுடைய இரத்தங்கள் தவறுதலாக சிறு பிள்ளைகளுடைய சரீரத்தில் ஏற்றப்பட்டு நிறைய பிள்ளைங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த எய்ட்ஸ் வியாதினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த எய்ட்ஸ் வியாதினால் பாதிக்கப்பட்டவங்க பார்த்திங்கன்னா நல்லா தான் இருப்பாங்க, திடீர்னு அவங்களுக்கு எப்போ மரணம் வரும்னு சொல்ல முடியாது. நிறைய சிறு பிள்ளைங்க அந்த வியாதினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. முழு உலகத்துலேயும் 1.4 மில்லியன் சிறு பிள்ளைகள், அப்படின்னா என்ன அர்த்தம்னா 14 லட்சம் பேர் வருஷத்துக்கு இந்த எய்ட்ஸ் வியாதினால் பாதிக்கப்படுறாங்களாம். இந்தியாவில் 88,000 சிறு பிள்ளைகள் இந்த எய்ட்ஸ் வியாதினால் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த எய்ட்ஸ் வியாதி உள்ளவங்க மாத்திரம் வருஷத்துக்கு மரிக்கிறது 76,000 பேர் சிறு பிள்ளைகள் மரிக்கிறாங்க என்று சொல்லப்படுது. சரியா? அப்போ இந்த எய்ட்ஸ் வியாதி பாருங்கள், நிறைய சின்ன சின்ன பிள்ளைங்க அப்படி பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைங்களை நாங்கள் பார்க்குறோம். சரியா? அப்போ அந்த பிள்ளைங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். ஏசப்பா அந்த பிள்ளைகளை சுகமாக்குங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்கள் கொடுங்க, அவங்க எதிர்காலத்தை ஆசீர்வதிங்க, அவங்களுக்கு அந்த வாலிப வயசில் சின்ன வயசில் அவங்க மறிக்கக்கூடாதப்பா, நல்லா அவங்க சுகத்தோடு வாழ உதவி செய்யுங்க, யாருக்கும் அந்த வியாதி பரவக்கூடாதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? நம்ம எல்லாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். சரியா? அன்பின் பிதாவே, இந்த நாளில் எய்ட்ஸ் வியாதினால் பாதிக்கப்பட்ட சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். முழு உலகத்திலேயும் 1.4 மில்லியன் ஆண்டவரே சிறு பிள்ளைகள் எய்ட்ஸ் வியாதினால் வருஷத்துக்கு பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். 68,000 சிறு பிள்ளைகள் எங்கள் இந்திய தேசத்தில் பாதிக்கப்படுறாங்கன்னு பார்த்தோம். அதனால் 76,000 சிறு பிள்ளைகள் மரிக்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த நேரத்தில் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். தப்பே செய்யாமல் ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் இப்படிப்பட்ட வியாதிகளில் பாதிக்கப்படுறாங்க. பெரியவர்கள் ஒருவேளை தவறு செய்கிறதுனால அவங்களுக்கு அந்த வியாதி வரலாம். ஆனால் சின்ன பிள்ளைங்க எந்த தப்புமே செய்யாமல் அவங்க இந்த வியாதினால் கஷ்டப்படுறாங்களேப்பா, நாங்கள் பாரத்தோடு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். யார் யாரெல்லாம் அந்த எய்ட்ஸ் வியாதினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் நீங்கள் சுகமாக்குங்க. அவங்க வாழ்க்கைக்கு ஆண்டவரே தேவையான எல்லா காரியங்களையும் நீ செய்து கொடுத்து அவங்களுடைய எதிர்காலங்களை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் கற்று மாற்றுங்க. ஆண்டவரே, இப்படிப்பட்ட வியாதியில் சிறு பிள்ளைகள் இனிமேல் பாதிக்கப்படாதபடிக்கு கர்த்தர் நீங்கள் வேலை அடைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாக சிறு பிள்ளைகளாக நாங்கள் இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா தகப்பனே, நீங்கள் அப்படியே செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஓகே குட்டி பிள்ளைங்களா, தொடர்ந்து சொல்லப்படுற ஒவ்வொரு ஜெப குறிப்புகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ரொம்ப வேல்யூவானது. ஓகே, தொடர்ந்து சொல்லப்பட்ட ஜெப குறிப்புகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு வாரமும் இதே போல் ஜெப பகுதி இருக்கும். அந்த காரியங்களை அறிந்து கொண்டு ஜெபம் பண்ணுங்கள். வர நாட்களில் இல்லை நிறைய அன்னைமார் அக்காமார் இல்லை நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு ஜெப குறிப்புகளை சொல்லி ஜெபிக்க வைப்பாங்க. சரிங்களா? ஓகே, பாய்.